ஓம் சரவணபவ. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென்று சொல்வார்கள். அதில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதன்மையான தலம் திருப்பரங்குன்றம். மதுரையின் அருகிலுள்ள இந்த தலம் ஏன் முதல் படை வீடாக திகழ்கிறது? இங்குள்ள அதிசயங்கள் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். தல வரலாறு. முருகன் தெய்வானை திருமணம் சோகஸ்மேலி. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமையை அழிப்பதுதான். திருச்செந்தூரில் சூரபத்மனை அழித்து வெற்றி வாகை சூடிய முருகப்பெருமான் நேராக திருப்பரங்குன்றம் வருகிறார். முருகனின் வீரத்தைக் கண்டு வியந்த தேவேந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். திருமால் தாரை வார்த்து கொடுக்க, பிரம்மன் வேள்வி வளர்க்க, 30 தேவர்கள் முன்னிலையில் இங்குதான் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் மிக விமரிசையாக நடந்தது. இதனாலேயே திருமண வரம் வேண்டுவோர் வந்து வணங்கும் மிக முக்கிய தலமாக இது விளங்குகிறது. நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை. இந்த தலத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. சங்க கால புலவர் நக்கீரரை ஒரு போதம் சிறைபிடித்தபோது அவர் முருகனை வேண்டி பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை. அந்த பாடலுக்கு உருகிய முருகன் அந்த பூதத்தைக் கொன்று நக்கீரரைக் காப்பாற்றினார். தமிழின் முதல் பக்தி நூல் உருவான இடமும் இதுதான். கோவிலின் அதிசயம். குடைவரை கோவில் சோகஸ்மேலி. திருப்பரங்குன்றம் ஒரு குடைவரை கோவில். அதாவது ஒரு பெரிய பாறையையே செதுக்கி இந்த கோவில் உருவாக்கப்பட்டது. இங்கு மூலவர் சிலை பாறையிலேயே செதுக்கப்பட்டுள்ளதால் சிலைக்கு அபிஷேகம் கிடையாது. முருகனின் கையில் இருக்கும் வைரவேலுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த வேலுக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தமே நோய்களைத் தீர்க்கும் மருந்தாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. மலையின் அம்சம். சிவலிங்கம் சோகஸ்மேலி. இந்த மலையை தூரத்திலிருந்து பார்த்தால் ஒரு யானை படுத்திருப்பது போல தெரியும். மேலும் இந்த மலையே ஒரு பெரிய சிவலிங்கமாக பார்க்கப்படுகிறது. கிரிவலம் வருவதற்கு இது மிக உன்னதமான இடம். இங்கு சிவன், விஷ்ணு, விநாயகர் என அனைவரும் ஒரே கருவறையில் காட்சி தருவது உலகிலேயே அரிதான ஒன்று. அன்பு, வீரம், ஞானம் என அனைத்தையும் ஒருசேர வழங்கும் திருப்பரங்குன்றம் முருகனை நீங்களும் ஒருமுறை தரிசித்து அவரது அருளைப் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்டில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் தல வரலாற்றைப் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.